நான் கர்ம ஆராய்ச்சியில உணர்ற விஷயம் என்னன்னா, சக மனிதனா சொல்றது, நான் ஒன்றும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆளோ இல்ல பெரிய குருவோலாம் கிடையாது. ஆனால் நான் ஒரு நுணுக்கங்கள்லாம் பார்த்தேன். ஓ இப்படிதான் கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, இப்படிதான் ஆகுதோ அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை உணர்ந்து, என் வீட்டில் சொன்னா கூட அதை கேட்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா மனிதன் அப்படி பண்ணி அந்த துன்பத்தை அனுபவிக்கணும் விதி இருக்கு. இருந்தாலும் நான் பிரபஞ்சத்தோட அனுமதி பெற்று இந்த விஷயத்த சொல்றேன். கர்மா வந்து உங்களுக்கு எங்கெங்க நீங்க பழைய கர்மா புது கர்மாலாம் தாண்டி இப்போ இந்த ஒரு 20 வயசுல இந்த வீடியோ பாக்குறீங்க, இல்ல ஒரு 40 வயசுல இந்த வீடியோ பாக்குறீங்க, 50 வயசுல வீடியோ பாக்குறேன்னா, நான் சொல்ற விஷயத்த என்ன பிடிச்சி ஃபாலோ பண்ணீங்க அவங்க மட்டும் பண்ணுங்க. மற்றவங்க பண்றாங்க பண்ணாது. ஆனால் இது நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. முதல் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி கருத்து சொல்லாதீங்க. யாராவது வந்து இவர் எப்படின்னு கேட்டாருன்னா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எதுங்க நீங்க ஒரே வார்த்தை சொல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு ஐயோ அவன் இப்படி இருந்தான் அவன் எப்படி இருந்தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நாளைக்கு உங்க பையன் வந்து நீங்க யாரு சொல்றாங்களோ விமர்சிக்கிற ஒன்று அவனே பையனா பொறுத்து திரும்ப அதே பேச்சு அனுபவிப்பாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி சம்பந்தப்படாத விஷயத்தை விமர்சனம் பண்ணாதீங்க. எல்லாரையும் சமமா பாருங்க. நீங்க யாரை கேவலமா நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட தான் காலம் கொண்டு போய் நிக்க வைக்கும். நீங்க நிக்கலாம் கூட உங்க பையன் போய் நிற்பான். அதுக்கு உதாரணமா ஒரு 3-4 சம்பவம் அவங்கள நான் இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இது சொன்னா வந்து அவங்களோட அடையாளமும் தெரியப்படும். ஆனா ஒரு கடத்துல நானே அது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க யாருமே கேவலமா நினைக்காதீங்க. யாரை கேவலமா இப்ப மாமியார் மருமகளை கேவலமா நினைச்சீங்க அப்படின்னா, மாமியார் படுத்த படையா இருக்கப்போ மருமகன் கையால தான் அவங்களுக்கு கடைசி கால சாப்பாடே கொடுக்குற மாதிரி இயற்கை கொண்டு வந்து நிப்பாட்டும். இல்லையே மருமகள் வந்து மாமியாரை கேவலமா நினைக்கிறீங்க, அப்ப அவங்க துன்பம் செய்யறாங்க என்ன நினைக்கிறோம். யாருமே கேவலமா நினைக்காதீங்க. அதே மாதிரி எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்து அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க. தாய் தந்தை மூலயமா தான் மகனுக்கு கர்மா வருது. அதே மாதிரி மகன்கள் மூலயமா மகளுக்கு மூலயமா அப்பா அம்மா கர்மா வருது. ஆசையா ஒரு குழந்தை பிறக்கும், ஒரே புள்ள சகலத்தையும் கொடுத்து வளர்ப்பாங்க, அவ்வளவு பாசத்தை வைப்பாங்க. கடைசியா அந்த பையன் திடீர்னு ஒரு விபத்து போனப்போ அந்த தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா. இது எல்லாமே கர்மா சுழற்சி தான். ஒரே வார்த்தையில சொல்ல போனா எல்லாரும் சமமா பாருங்க, சமமான மனநிலைக்கு மாறிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு 1 கோடி லாட்டரி சீட்ல விழுந்தாலும் சரி, அக்கௌண்ட்ல 10 ரூபா பேலன்ஸ் இருந்தாலும் சரி, ஒரே மனநிலையில இருங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்க பஞ்சபூதங்கள் நீங்க ஒரே ஒரு விஷயம், நீங்க எப்போ எல்லாரும் சமமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு இயற்கையாவே தியான சக்தி வந்துடும். நீங்க எப்போ பஞ்சபூதங்களோட உங்களை தொடர்பு ஏற்படுத்தி பாக்குறீங்களே, உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப போறீங்க, வெயில் அடிச்சுன்னா வெயில சபிக்காதீங்க. என்னடா இப்படி வெயில் என்ன சாவடிக்குதுன்னு வெயில சபிக்காதீங்க. ஓகே ரைட், வெயில் அடிக்குதுன்னு ஒரு நியூட்ரலான மனநிலைக்கு போடுங்க. அதே மாதிரி மழை வருதா, என்னடா இவ்வளவு மழை வெளில வந்து மழையும் சபிக்காதீங்க. சபிக்காம ஒண்ணு நன்றி சொல்லுங்க, இல்ல நியூட்ரலா இருங்க. இந்த பஞ்சபூதங்கள்ல மண் தத்துவம் நீர் தத்துவம் பெரிய தத்துவம் இந்த 2 பேரோட கனெக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில கர்மா செயல் பண்ற இயற்கை உங்களுக்கு உணர்த்தும். யார் மூலியமா இந்த பிரச்சனை வந்துச்சு, யார் போனா இந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்ற உணர்த்தும். அதே மாதிரி ஒரு பெரிய துன்பம் வந்ததுன்னா உடனே பயந்து எப்படா இந்த துன்பத்துல இருந்து வெளியில போறோம்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நீங்க அப்படி நினைச்சு வருத்தப்பட அந்த துன்பத்திலேயே தான் இருப்பீங்க, தவிர துன்பத்தில் வெளியேற முடியாது. அதுக்கு பதில் நீங்க எப்படி சிந்திக்க அப்படின்னா, இந்த துன்பம் எதனால வந்துச்சு, என்ன தேதியில வந்துச்சு, எனக்கும் இந்த தேதிக்கு என்ன தொடர்பு இருக்கா, இந்த கிழமையில வந்து நான் எப்பயுமே சந்தோஷமா இருந்திருக்கேன்னா கஷ்டப்பட்டிருக்கேன்னு அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்துச்சுனாலே அதுக்கு வழி கிடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கு.